ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிராண்ட் லீக் எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே போல் 8லேருந்து 9 பிளேயர் வரைக்குமே என்னோடய டீமில் செலக்ட் பண்ணிடுறேன், கேப்டன் மட்டும் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்த உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். சில பேர் வந்து இந்த விஷயம் என்னன்னு தெரியாமல் பணத்தை வந்து நிறைய லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். 100க்கு 100% நான் கேரண்டி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சீசனில் நடந்த மேட்ச்சு ஆர்சிபிக்கும் சென்னைக்கும் நடந்தது. இந்த மேட்ச்சில் இதில் ஃபேண்டசி டாப் பிக்ஸ் யார் இருந்ததுன்னா கிளென் மேக்ஸ்வெல் தான் இருந்தார். கிளென் மேக்ஸ்வெல் வந்து அந்த மேட்ச்சில் ஃப்ளாப் ஆகிட்டார். விராட் கோலியும் ஃப்ளாப்பு, சிராஜும் ஃப்ளாப்பு, ருத்ராஜ் கெய்க்வாடும் ஃப்ளாப்பு, ரவீந்திர ஜடேஜா, ரச்சின் ரவீந்திரா இந்த 2 பிளேயர் மட்டும்தான் ட்ரீம் டீமில் இருந்தாங்க. இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியோட செலெக்ஷன் பர்சன்டேஜ் ஜட்ஜ் பண்ணுறப்ப டாப்பில் வரக்கூடிய அந்த 3 பிளேயரை நம்ம எடுத்துக்கணும். அதே போல் சென்னை பக்கம் இருக்கக்கூடிய அந்த டாப்பில் வரக்கூடிய 3 பிளேயரும் எடுத்துக்கிட்டால் மொத்தம் 6 பிளேயர் கிடைப்பாங்க நம்மளுக்கு. பர்சன்டேஜ் நம்ம அதிகமாக நோட் பண்ணவே கூடாது. சில சமயம் 50% கூட இருப்பாங்க. நம்மளுடைய நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த பர்டிகுலராக வரக்கூடிய இந்த 6 பிளேயர் மட்டும்தான் நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோங்கன்னா நமக்கு வந்து அந்த முக்கியமாக அந்த ட்ரீம் டீமில் வரக்கூடிய கேப்டன் வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க, இந்த மேட்ச்சில் வந்து அந்த ட்ரிக் ஒர்க் ஆகலை. ஏன்னா சி வந்து வெளியே விழுந்துருச்சு, இந்த 6 பேரில் விழுதலை. ஆனால் நாம் எல்லாருமே ட்ரை பண்ணது யாருன்னா மோஸ்ட்லி மேக்ஸ்வெல், கோலி, இல்லைனா ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் அந்த மேட்ச்சில் வந்து கேப்டன் அதர் பிளேயர்ஸில் வந்துட்டாங்க. ஆனால் அடுத்தடுத்த மேட்ச்சில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நான் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 2வது மேட்ச்சு பஞ்சாபுக்கும் டெல்லிக்கும் இடையே நடந்தது. ஃபேண்டசி டாப் பிக்ஸ் யாருன்னா சாம் கரன் வந்திருந்தார். இந்த ஃபேண்டசி டாப் பிக்ஸ் அதுக்கு தான் நான் மென்ஷன் பண்ணுவேன். 2 டீம்லையுமே எந்த பிளேயர் வந்து ஓவராலாக அதிக செலெக்ஷன் பர்சன்டேஜ் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேயர் வந்து நிறைய டைம் வந்து கேப்டனாக வந்துடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பிடிச்சி கிராண்ட் லீக்கு சிஏ வந்து லாக் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மேட்ச்சுக்கு சாம் கரன் தான் வந்து ஃபேண்டசி டாபிக்ஸாக இருந்தார். ட்ரீம் டீமோட கேப்டனாகவே வந்து சாம் கரன் தான் வந்தார். அதில் 3 பிளேயர் இந்த 2 டீம்லையுமே இருக்கக்கூடிய டாப் ஃபேண்டசி பிக்கில் 3 பிளேயர் தான் ட்ரீம் டீம் வந்தாங்க. அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 3வது மேட்ச் பாருங்கள். 3வது மேட்ச்சில் ஆண்ட்ரே ரசலு, அவரும் ஃபேண்டசி டாப் பிக் தான், வைஸ் கேப்டனாக வந்திருந்தார் பாருங்கள். அந்த 6 பிளேயரில் 3 பேர் தான் ட்ரீம் டீம் வந்திருக்காங்க. அடுத்து 4வது மேட்ச்சு அதே ட்ரிக்கு தான், வைஸ் கேப்டனாக பாருங்கள் கேஎல் ராகுல் வந்திருக்காரு, ஃபேண்டசி டாபிக்ஸ் ஜெய்ஸ்வால் வந்திருக்காரு. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறது. ஃபேண்டசி டாப் பிக்கில் வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு பிளேயரை வந்து மென்ஷன் பண்ணுவேன். இந்த பிளேயர் ட்ரீம் டீம் வருவாங்களா இன்றைக்கி அப்படின்னு நான் அதுக்காக தான் என்னுடைய வீடியோ போஸ்ட் அனைத்து வீடியோக்களுமே நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய பிளேயர் ட்ரீம் டீமில் வருவாங்களா, வந்தால் தாராளமாக நம்ம வைஸ் கேப்டனோ இல்லை கேப்டனாவோ ட்ரை பண்ணிக்கலாம் டேரெக்டாக எடுத்தோடனே. அதுக்காக தான் நான் சொல்லுவேன், அந்த பிளேயர் வருவாங்களா அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அடுத்து 5வது மேட்ச் பார்க்கலாம். பாருங்கள், 5வது மேட்ச்சில் அந்த ஃபேண்டசி டாப்பிக்கில் பும்ரா வந்திருக்காரு பாருங்கள். ட்ரீம் டீம் கேப்டன் பும்ராவும் வைஸ் கேப்டனாக ஓமர் சாய், சிவிசி பாருங்கள், இந்த 6 பிளேயருக்குள்ளாரே விழுந்துருச்சு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 6வது மேட்ச்சில் பாருங்கள், ஃபேண்டசி டாபிக்ஸில் வந்து யாருன்னா விராட் கோலி வந்தார். விராட் கோலியை வந்து ட்ரீம் டீம் கேப்டனாக வந்தாங்க. வைஸ் கேப்டனாக வந்து சாம் கரன் வந்தார். இந்த 6 பிளேயருக்குள்ளேயே சிவிசி லாக் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது 7வது மேட்ச் பாருங்கள். அதே 6 பிளேயர் மெத்தடு தான். கேப்டனாக ரச்சின் ரவீந்திரா வந்திருக்காரு. ஃபேண்டசி டாப் பிக் தான். 7வது மேட்ச்சில் போய் செக் பண்ணி பாருங்கள் வேணா ட்ரீம் டீமில் கூட. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விளையாட்டு கிடையாது. கரெக்ட். நீங்கள் வந்து ஒரு 8 பிளேயர் 9 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் வராங்கன்னா அந்த டீமில் வந்து கேப்டனாக ஃப்ளாப் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால தான் நீங்கள் வந்து லாஸ் பண்ணியிருப்பீங்க. இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 8வது மேட்ச் பாருங்கள். சேம்
அதே 6 பிளேயரில் ஃபேண்டசி டாப்பிக்கில் வரக்கூடிய பும்ரா மட்டும் ஃப்ளாப் ஆகிட்டாரு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய 6 பிளேயர் ஒரு கிளாஸன் வந்து ட்ரீம் டீம் கேப்டனாக வந்துட்டார். அடுத்து 9வது மேட்ச்சு மறுபடியும் இந்த ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் சிவிசி வெளியே வந்து விழுந்துச்சு. அதே மாதிரி 9வது மேட்ச்சில் வெளியே வந்து விழுந்துருச்சு. 10வது மேட்ச் பாருங்கள், அப்படியே கேப்டன் கிளிக் ஆகிருக்கும். விராட் கோலி ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருப்பார். அடுத்த மேட்ச்சு இந்த மாதிரி இந்த ஐபிஎல் சீசனில் நடந்த மொத்தம் 22 மேட்ச்சில் 2 3 4 5 6 22 மேட்ச்சில் மொத்தம் 6 மேட்ச் மட்டும்தான் சிவிசி வெளியே விழுந்திருக்கே தவிர மற்ற எல்லா மேட்ச்லையுமே பர்ஃபெக்டாக வந்து அந்த ட்ரீம் டீம் கேப்டன் வந்து லாக் ஆகுது. நான் கேரண்டி கொடுக்குறேன். இப்போ எஸ்டர்டே நடந்த மேட்ச்சில் கூட சிஎஸ்கேவும் கேகேஆரும் விளையாடிருந்தாங்க. அந்த மேட்ச்சில் நான் 6 பிளேயர் வந்து சொல்லியிருந்தேன். அந்த 6 பிளேயரில் கரெக்டாக ரவீந்திர ஜடேஜாவுக்கு கேப்டன் விழுந்திருக்கு. நான் பாருங்கள் என்ன காட்டுறேன் பாருங்கள். 22வது மேட்ச்சு நேற்று நடந்த சென்னைக்கும் கேகேஆருக்கும் இடையான மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் பாருங்கள், ஃபேண்டசி டாப் 3 பாருங்கள். கேகேஆர் சைடு பிலிப்ஸ், ஆல்ட்டு, ரசிலு, சுனில் நரேன் வந்திருக்காங்க. சென்னை பக்கம் பார்த்தீங்கன்னா ரவீந்திரா, கெய்க்வாடு, ஜடேஜா. இந்த 6 பிளேயரில் 113 பாயிண்ட்டு ரவீந்திர ஜடேஜா கேப்டன் வந்திருக்கு பாருங்க. நான் அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு மேட்ச் வரலாம், அடுத்த மேட்ச் கண்டிப்பாக கேப்டன் வந்து லாக் ஆகும். அந்த 6 பிளேயரில் ஒரு பிளேயர் கண்டிப்பாக கேப்டனாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரீம் டீம் வந்து ஈஸியாக அடிக்கலாம். கிராண்ட் லீக் வந்து ஈஸியாக அடிக்கலாம். வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த 11 பிளேயரில் கேப்டனாக லாக் பண்ண பிளேயரை விட்டுருங்க. மீதி வரக்கூடிய பிளேயரில் நீங்கள் யாருக்கு வேணால் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா வைஸ் கேப்டன்றது ஜஸ்ட்டு ஒரு 1.5 அவ்வளோதான். ஆனால் கேப்டன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே டபுள் ஆகும். அதில் தான் வந்து டிஃப்ரெண்ட் காட்டும். ஸோ நல்ல டீமை மேக் பண்ணுங்கள். அதே போல் யாருக்கிட்டையுமே ₹1 கூட காசு கொடுத்து டீம் வாங்காதீங்க. அது வந்து வேஸ்ட். இந்த டீம் வந்து நான் காட்டியிருக்கேன்ல, இந்த மெத்தட் தான் மோஸ்ட்லி ட்ரீம் லெவலில் நடக்கும். இப்போ இதை விட்டு வெளியே எங்கேயுமே போகாது. யாருக்கிட்டையுமே ₹1 கொடுத்து கூட டீம் வந்து வாங்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், யார்கிட்டையுமே காசு கொடுத்து டீம் வாங்காத அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இவ்வளோ தாங்க ட்ரீம் 11ன்றது, இவ்வளோ தான். அந்த 6 பிளேயரில் மிஸ் ஆகக்கூடிய பிளேயர், இப்போ இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப ரிவர்ஸில் வச்சு பாருங்கள். அதிகபட்சமாக ட்ரீம் டீமில் வந்தக்கூடிய பிளேயர் யார், எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னா 2 பாஸ் ஆகிருக்கும், 3 பாஸ் ஆகிருக்கும், 4 பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அந்த 6 பிளேயரில் இந்த 2, 3, 4 இந்த பேட்டர்ன் தான் திரும்ப திரும்ப வரும். 1, 2 பிளேயர் வருவாங்க ட்ரீம் டீமில், இல்லை 3 பிளேயர் வருவாங்க, இல்லைனா 4 பிளேயர் வருவாங்க. ரொம்ப ரொம்ப ரேர். அது எப்படின்னா 5 பிளேயருமே ட்ரீம் டீமில் வந்துடுவாங்க. 5 பிளேயருமே ட்ரீம் டீம் வந்துட்டு அந்த 5 பிளேயரில் ஒரு ஆள் கேப்டனாக வருவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கும். மோஸ்ட்லி 100க்கு 90% எந்த மாதிரி நடக்கும்னா, நான் சொன்ன மாதிரி 2, 3, 4 அந்த 6 பிளேயரில் இந்த பேட்டர்ன் படி தான் போகும். கட்டாயம் ஒரு மேட்ச் சி உழலைன்னா அந்த 6 பிளேயரில் அடுத்த மேட்ச் கண்டிப்பாக பாஸ் ஆகும். தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். மணியை வந்து நிறைய லாஸ் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் அமௌண்ட் இருந்தால் அந்த அமௌண்ட்டு மட்டும் போட்டு விளையாடுங்க. அந்த 1 crore சொல்லிட்டு அந்த ப்ரைஸ் மேலே தான் உங்கள் கவனம் இருக்குதே தவிர டீம் மேலே வந்து யாருமே யோசிக்கிறதுக்கு அதுக்காக டைம் வந்து ஒதுக்குறதில்ல. ஒரு மேட்ச்னால் அதுக்கான டைம் நீங்கள் ஒதுக்கணும். நான்லாம் வந்து ஒரு மேட்ச் விளையாடுறேன்னா அதில் அமௌண்ட் வரதில்லைன்றது அப்புறம் தான் வைப்பேன். அந்த டீமில் எங்கே மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கீங்க, ஏன் நம்மளால் வின் பண்ண முடியலன்றதை போய் 1க்கு 100 முறை செக் பண்ணி பார்ப்பேன். ஈஸியாக எந்த ஒரு யூடியூபர்ஸுமே, தமிழ் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், எங்கேயுமே வெளியில் வந்து இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்ல மாட்டாங்கன்னா, ஒரு யூடியூபர்ஸ் இருக்காங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து அவங்களுடைய வீடியோஸ்க்குலாம் வந்து வியூஸ் வரணும்னு பார்ப்பாங்க. 2வது ஸ்மால் லீக்கான டீம் தான் கொடுப்பாங்க. ரிஸ்க்கே எடுக்க மாட்டாங்க. ஏன் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா, ஹை பர்சன்டேஜில் கேப்டனாக வைஸ் கேப்டனாக செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த பிளேயரை கிராண்ட் லீக்கில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்மால் லீக்கில் வந்து அப்படி ட்ராப் பண்ண முடியாது. ஏன்னா திடீர்னு கேப்டனாக செலக்ட் பண்ணிக்கூடிய பிளேயர் ஒரு 40 பாயிண்ட் எடுத்தால் கூட லாஸ் ஆயிரும் மணி. அதனால் வந்து ஸ்மால் லீக்லாம் ட்ராப் பண்ணாமல் எந்த ஒரு டெலிகிராம்காரர் இருந்தாலும், யூடியூப்காரங்களாக இருந்தாலும்
அந்த மாதிரி ட்ராப் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கிராண்ட் லீக்ல அந்த ப்ரைஸ் அடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறவங்க கட்டாயம் வந்து அந்த பெரிய பிளேயர் மேலே கை வைக்கணும். நான் சொன்ன பிளேயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 90லேருந்து ஒரு 60% கூட வருவாங்க பிளேயர்ஸ். இந்த மாதிரி பேட்டர்னில் நான் பார்க்குறப்ப நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒரு மேட்ச்லையுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்ல டீமை கிரியேட் பண்ணுங்கள், நிறைய ஸ்டாட்ஸ் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஸ்டாட்ஸ் எடுக்கிறதுக்கு தெரியல அப்படின்னா ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் அதுக்குன்னே டைம் ஒதுக்கி வீடியோலாம் மேக் பண்ணி போடுறாங்க. அவங்க சொல்லக்கூடியதும் கரெக்டு தான். நானும் நிறைய முறை செக் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு 10,000 வியூஸ் ஒரு சேனல் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்கன்னா வந்திருக்கு. அந்த 10,000 பேர் அந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா ஏமாறக்கூடாது, எப்படி வீடியோலாம் போடுறாங்க அப்படி சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்ப்பேன் போயிட்டு. மோஸ்ட்லி எல்லாமே நம்ம தமிழ் யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி டைம் ஒதுக்கி தான் பண்ணுறாங்க. ஆனால் யாருக்குமே என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, காசு கொடுத்து யாருக்கிட்டையுமே டீம் வாங்காதீங்க. ஏன்னா இந்த டீம் நம்ம கிரியேட் பண்ணுறதுல இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னா, இன்னும் லாஸ்ட் மினிட்ல பிளேயிங் 11 எல்லாமே மாறும். அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கே டீம் ஒரு சில பிளேயர் வைக்கலாமா வேணாவா அப்படின்னு குழப்பம் வரும். அதுக்காக தான் சொல்கிறது, யார்கிட்டையுமே காசு கொடுத்து டீம் வாங்காதீங்க, நீங்களே சொந்தமாக போடுங்க, கண்டிப்பாக முடியும். கேப்டன் ஒரு ட்ரீம் டீமுக்கு வந்து கேப்டன் தான் முக்கியம். அந்த கேப்டன் எப்படி பாஸ் ஆகுதுன்றதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, புரியுதுங்களா? என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் அவங்க கூட ஷேர் பண்ணுவேனே தவிர வேறு எதையுமே ஒரு பொய்யானதோ எதுவுமே கிடையாது. வேணா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஒரு மேட்சும் ஹிஸ்ட்ரியும் செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது உண்மையாக இருந்தால் வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி ரீச் ஆச்சுன்னா நாம் வந்து இந்த ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஃபுட்டோ இல்லை ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவியே செய்யலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க. வீடியோ பற்றி கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பாருங்கள், எஸ்டர்டே மேட்ச்சில் நான் சொல்லியிருந்தேன், அது வந்து என்னுடைய வீடியோவில் தூபே வந்து இருப்பார். ஏன்னா சென்னை வந்து சேசிங் வந்ததுமே தூபே வந்து வெளியே போயிட்டார். பர்சன்டேஜ் வைஸாக 60% வெளியே போயிட்டார். ரவீந்திர ஜடேஜா வந்து அதுக்கப்புறம் 73% இன்க்ரீஸ் ஆச்சு. ப்ளஸ் டாப் 3ல வந்ததுனால ரவீந்திர ஜடேஜா வந்து கேப்டனாக வந்தார். கண்டிப்பாக கேப்டன் வந்து 22வது மேட்ச் வந்து லாக் ஆகிருக்கு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.